ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பட்டாணி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வாங்க இப்போ இதை நம்ம குக்கரில் தாளிச்சிக்கலாம். இப்போ நான் கடலை எண்ணெய் சேர்த்துறேன். பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, மராட்டி முக்கு, ஒரு பட்டை, 2 கிராம்பு எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நமக்கு நல்லா பொரியணும். கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும் குருமா. இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பட்டாணி இருந்தாலும் செய்யலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பட்டாணி பார்த்திங்கன்னா நமக்கு சீசனுக்கு தான் கிடைக்கும். அதனால் நம்ம காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டும் இந்த மாதிரி செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டே நமக்கு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ மஞ்சள்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி, பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வதக்காமல் அப்படியே தான் பச்சையாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் அரைச்சிட்டு இதில் போட்ட பிறகு நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கிடணும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த கிரேவி எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே சுருளை வதக்கிட்டோன்னா தான் நமக்கு குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி 1 பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது எல்லாமே நமக்கு அந்த நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரணும். தெரியுது பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் பட்டாணி ஒரு 7 மணி நேரம், 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ஒரு 2 விசில் விட்டாலே போதும், நல்லா பட்டாணி குலைவாக வந்துடும். இப்போ இந்த பட்டாணியும் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது நம்ம பூரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பச்சை பட்டாணின்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதனால் இந்த மாதிரி குருமா நீங்கள் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கசகசா, நீங்கள் பிரியப்பட்ட முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இப்போ இதோட நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சலசலப்பாயிரும், நல்லா இருக்காது நமக்கு. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தேவைக்கு அளவாக தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிடும்போது கடைசி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு குக்கரை 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பட்டாணியை வேகவே வைக்கல, ஊற வச்சதோடு அவ்வளோதான். அதனால் 2 விசில் விட்டுட்டோம் அப்படின்னாலே பட்டாணி நல்லா நமக்கு வெந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான பட்டாணி கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பூரியோடு வச்சு சாப்பிடும்போது, சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், சூப்பரான நமக்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.